மார்ச் 3. வீட்டிலே விசுவாசம். அவன் தன் வீட்டார் எல்லாரோடும் கடவுளிடத்தில் விசுவாசமுள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். அப்போஸ் நடபடிகள் 16:34. இல்லத்தில் விசுவாச காற்று வீசுவது பேர் உவகை தரும். ஆபிரகாம் தனிப்பட்ட நபராக மட்டுமல்ல, குடும்பமாகவும் கடவுளை விசுவாசித்தான். அவருக்கு கீழ்ப்படிந்தான். வசதியான வீடு வாசலை விட்டு இடம் பெயர்வது ஆண்களை விட பெண்களுக்கு கடினம். இக்கட்டத்தில் சாராளை குறித்து வேதம் குறிப்பாக ஒன்றையும் சொல்லாவிட்டாலும் ஊரை விட்டு புறப்படும்படி கடவுள் அழைத்ததை ஆபிரகாம் சாராளுக்கு சொன்னபோது அவள் முழு மனதோடு சம்மதித்தாள் என்பது தெளிவு. ஆபிரகாமின் அழைப்பையே தனது அழைப்பாக அவள் ஏற்றுக்கொண்டாள். கணவர் மனைவியர் இவ்விதம் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைத்தால் இன்னும் எத்தனையோ ஆயிரம் மிஷனரிகள் உலகுக்குள் செல்ல முடியும். பொதுவாக கடவுள் கணவரைத்தான் அழைப்பார். மனைவி தனது தலையை பின்பற்ற வேண்டும். விசுவாசத்தினாலே சாராளும் என்னும் சொற்றொடரை கவனியுங்கள். எபிரேயர் 11:11. ஊரை விடுவதற்கான அழைப்பில் மட்டுமல்ல, ஈசாக்கை பலியிட கடவுள் கொடுத்த கட்டளையிலும் அவருக்கு கீழ்ப்படிய ஆபிரகாமோடு சாராள் தோள் கொடுத்து நின்றாள். அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து பலி கொடுக்க வேண்டிய இடத்திற்கு புறப்பட்டு சென்றது சாராளுக்கு தெரியாமல் போய்விட வேண்டும் என்பதற்கல்ல. மோரியா மலை வெகு தூரத்தில் இருந்தது. நெடுந்தூர பயணத்தை ஒரு நாளின் அதிகாலையில் துவங்குவது நடைமுறை ஞானமே தவிர வேறல்ல. ஆதியாகமம் 22:1-4. தனது செத்த கற்பத்தை கடவுளால் உயிர்ப்பிக்க முடியுமானால் தன் மகனை பலியிட்டாலும் உயிரோடு எழுப்பவும் அவரால் முடியும் என சாராள் விசுவாசித்தாள். எபிரேயர் 11:11. பெற்றோரில் ஒருவர் அல்லது இருவருமே தடுப்பதால் இளைஞர் பலர் இறைப்பணிக்கு செல்ல முடியாது இருக்கின்றனர். இந்த நிலை மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படிதலே பிரதானம் என்ற கோட்பாடு உள்ள இல்லங்களில் வளரும் பிள்ளைகள் பாக்கியவான்கள். தனது பிள்ளைகளையும் கீழ்ப்படிதலில் பயிற்றுவிப்பான் என்று ஆபிரகாமை குறித்து கடவுள் முன்னறிந்திருந்தார். ஆதியாகமம் 18:7. ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்ததால் ஈசாக்கு தனது தந்தைக்கு கீழ்ப்படிந்து ஒத்துழைத்தான். இல்லையேல் கட்டுப்பட்டு பலிபீடத்தில் கிடத்தப்பட்ட எந்த வாலிபன் சம்மதிப்பான்? கோத்திர பிதாவாகிய ஆபிரகாமையும் கோத்திர மாதாவாகிய சாராளையும் பின்பற்றி நாமும் நமது பிள்ளைகளை விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் வளர்ப்போம். கீழ்ப்படிதலை விட அறிவையே விரும்பும் மனிதர் வாழும் இந்த உலகில் நாம் விரும்ப வேண்டியது கூடுதல் அறிவை அல்ல, கூடுதல் கீழ்ப்படிதலையே. ஒருவரை நம்பாமல் அவர் சொல்வதை செய்வது சுலபமல்ல. விசுவாசமின்றி கீழ்ப்படிதல் இல்லை, கீழ்ப்படிதல் இன்றி விசுவாசத்தில் பயனில்லை. குடும்ப வாழ்விற்கு இவை இரு இறக்கைகள் போல. விசுவாசம் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதலையும் பிறப்பிக்கும்.